ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷார்ட் டேர்ம் ஒரு ட்ரேடிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ரிலேட்டடாக ஜாப் மட்டும் வீடியோ போடுவோம். இது வாங்க ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஈடார். இது நம்ம கியூல் ஆஃப் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் ட்ரேடிங்கு, சரிங்களா? இதில் மினிமம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் 3 வகையாக வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபாக வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறது மூலமாட்டு டெய்லி 6% ப்ராஃபிட்டு. அப்புறம் வந்து நம்ம டீம் கொடுக்கறது மூலமாட்டு ஒரு ஆளுக்கு வந்து கமிஷன் மூலமாட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டீம் மெம்பர் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாட்டு 10% கமிஷன் தராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இது மூலமாட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். தேர்டு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதிகமாக ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு டெய்லி சேலரி வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா VIP 1, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சேர்த்து 18 பேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி சேலரி வந்து 600 எலிஜிபிள் ஆகணும். ஸோ இதுபோல் VIP 2, VIP 3 எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்றப்ப டெய்லி சேலரி நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ 3 டைப்பாக இது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம டீமே கொடுக்காட்டினாலும் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப் தான். ஸோ எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதோட பிளான் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பிளான் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 600. ஸோ 600 போனால் ஃபஸ்ட் டே வந்து நம்மளுக்கு 36 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் டே 38, தேர்டு டே வந்து 40, எப்படியே ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சஜஷன் பண்ணுறது வந்து 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ் போட்டிங்கன்னா 6% ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 60 ரூபா ஃபஸ்ட் டே கிடைக்கும். செகண்ட் டே வந்து 64, தேர்ட் டே வந்து 68. இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்கில் மினிமம் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு, சரிங்களா? ஒரு 25 to 40 days வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், சரிங்களா? இதோட பேக்கேஜ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸு 60 ரூபீஸு, 2000 போட்டிங்கன்னா 120 ரூபீஸு, 3000 போட்டிங்கன்னா 180 ரூபீஸு, இப்படி இருக்குது. 4000 போட்டிங்கன்னா 220 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அதிகம் நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். மினிமம் 1000 வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த ஆப்போடைய லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்போடைய லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா பேஜ் வந்து ரிஜிஸ்டர் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ இதில் உங்கள் பாஸ்வேர்டு, இதில் உங்கள் இமெயில் ஐடி, இது கீழே வந்து ரெஃபரன்ஸ் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சிக்னல் டைம்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 6 to 9 PM, சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம 6 மணிக்கெலாம் வந்து நம்ம ட்ரேடிங் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ரீசார்ஜிங்கிற ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு இந்த பேமெண்ட்டில் ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ETPay 1 இதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நேராக பேடிஎம்குள்ளே போகும். ஸோ பேடிஎம்குள்ளே போய்ட்டு இந்த பேடிஎம்குள்ளே இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது பேடிஎம் மூலமாக நம்ம பே பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு ஆப்ஷனாக பேக் அடித்து வெளியே வந்து நம்ம அந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த டோட்டல் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டும், சரிங்களா? ரீச் ஆகும்னா அவ்வளோதான். நம்ம ஈவினிங் 6 o'clock வந்து நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சிக்னல் வந்து போடுவாங்க. ஸோ அது மூலமாட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜில் வந்து இந்த PTC ETH இதில் வந்து நம்ம சிக்னல் வரும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த கால் புட் இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வேலட்டுங்கிற பேஜில் வந்து இந்த இதில் இது கீழே ரீசார்ஜ் கீழே வந்து நம்மளுக்கு இதில் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும், சரிங்களா? நம்மளுக்கு அதிலே வந்து ப்ராஃபிட் எல்லாம் ஆட் ஆகி பேலன்ஸுங்கிற அமௌண்ட் வந்து அதிகமாக காட்டும், சரிங்களா? இன்றைக்கி ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2120 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏறும், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது மட்டும் நம்ம டீமுடைய கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அது செகண்ட் டைப் ஏர்னிங். ஸோ தேர்ட் டைப் வந்து நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் கொடுக்குறோமோ, அதாவது கீழே டீம் இருக்கா இதில் வந்து உங்களுடைய மெம்பர்ஸ் ஆட் ஆவாங்க. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இதில் 18 பேர் ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி சேலரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுங்க. ஸோ இது தேர்ட் டைப் இன்கம். ரீசார்ஜ் ஒர்க்கு நம்ம இன்கம் டைப் பார்த்துட்டோம். நம்ம வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, டைம் வந்து மார்னிங் 10 to 12:30, 2.5 மணி நேரம் வந்து இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து வித்ட்ரால் கொடுக்கலாம். மினிமம் வித்ட்ரால் வந்து 300. ஸோ வித்ட்ரால்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் கார்டுடைய டீட்டெயில் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா வித்ட்ரால் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இப்போ வரைக்கும் இருக்குது, 24/7 இருக்குது. சப்போர்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் டேரெக்டாகவே அவங்களுக்கு டெலிகிராமில் மட்டும் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டிங்கன்னா அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க.
ஸோ ரிப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.